வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வண்டி டயர் வீலுக்கு ரிம்முக்கு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். ப்ளூ கலர் ஸ்டிக்கரு வண்டி பேக்கில் அந்த ரோட்டில் வச்சுருப்பாங்கள்ல, லைட் அடித்தா அப்படியே பொழிக்குமே, லைட் பட்டவொடனே லைட் ஏற்றி மாரி இருக்குங்களா, அந்த ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். நம்ம ரிம்மை தொடச்சி விட்டு கரெக்டாக அந்த ரிம்மில் கம்பி, அந்த இதுக்குள்ள ரிம்மு அந்த கம்பிக்கு நேரம் ஒரு இது பக்கமாக 5 ஸ்டிக்கரு, அந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் 10 ஸ்டிக்கரு, அதேமாரி 2 வீலுக்கு ஒட்ட போகிறோம். இது ஆன்லைனில் வாங்கினேன். இது ரேட்டு வந்து 150 ரூபா வருது ஃப்ளிப்கார்ட்டில். நீங்களே தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. என்ன கலர் வேணால் வைக்கிது. ரெட்டு இருக்குது, ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்பட தான் வாங்கிக்கிங்க. இது மாதிரி அந்த கம்பி இருக்குல்ல, அதுக்கு நேரம் வச்சு ஒட்டிக்கிங்க. இப்போ ஒட்டுறோம்ல, இது மாதிரி ஒட்டக்கூடாது. இப்போ ஒட்டிட்டு மற்றவங்களை அப்படி ஒட்டிட்டேன். அதுக்கு நேரம் பேக்கில் இந்த பக்கம் இருக்குல்ல, சைடில் அந்த பக்கம் ஒட்டினாதே நல்லாயிருக்கும் வண்டிக்கு. இதை நான் உள் பக்கமாக ஒட்டிகிட்ருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், நான் திருப்பி பிடிங்கி வெளி பக்கம் ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வண்டி ரெண்டிங்கில் உள்ள வீல் போல் அப்படியே லைட் எரியுற மாதிரி இருந்துச்சு. லைட்டு பட்ட ரோட்டில் இருட்டில் போனோம்னா, மற்ற வண்டி லைட்டு பட்டுச்சுன்னா நம்ம வண்டி அப்படியே டயரில் லைட் எரியுற மாதிரி இருக்கும். ப்ளூ கலர் வாங்கிட்டேன். என் வண்டிக்கு ஒயிட் போட்டிருந்தாலே நல்லா இருந்திருக்கேன். பூராமே பிளாக்கு ஒயிட் போட்டால் நல்லா இருந்திருக்கும். ப்ளூ வாங்கிட்டேன். சரி விட கொஞ்ச நாளைக்கு ஓடிட்டேன், அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படியே விட்டேன். உங்கள் வண்டிக்கு தேவைப்பட்டால் இது மாதிரி வாங்கி ஓட்டிக்கிங்க. பார்க்க நல்லாயிருக்கும். கரெக்டாக மட்டும் வச்சு ஓட்டிங்க. அந்த கம்பிக்கு நேரம், அந்த இதுக்கு நேரம். சுற்றி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் ஓட்டிக்கணும். அழுக்கு இருந்தால் துணியை போட்டு நல்லா தண்ணியை போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு இதேமாரி வெட்டிக்கணும். நான் 2 தாட்டி பிடுங்கி அதை அங்கே ஒட்டினதை திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி சைடில் ஒட்டினேன். அப்புறமா அதோட பசை வந்து நல்லாவே பிடிச்சிருச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் கூட பிடுங்கி ஓட்டினா திருப்பி வேஸ்ட்டாக போயிருமோன்னு நினச்சேன். பிடுங்கி ஓட்டினே திருப்பி நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 20 பீஸ் கொடுத்தாங்க. அந்த 20 பீஸும் 2 வீட்லேயும் ஒட்ட போகிறோம். நான் ஒரு ஆர்வ கோளாறில் இப்படி ஓட்டிவிட்டேன். நல்லாவே இல்லை. அதை அப்படியே சைடில் ஓட்டினா மட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓட்டுறது சைடில் ஓட்டிங்க ஒன்று ஸ்டார்டிங்லேயே. நல்லாயிருக்கா? இதை விட சைடில் ஒட்டி இது வேணுன்னா நல்லா இருந்திருக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள், சைடில் ஒட்டி அந்த வீடியோ வருங்க. இல்லை அதே மாதிரி முன்னாடி ஓட்டிக்கலாம்.
டயரை சுத்தம் சைட் சண்டை போட்டுக்கிட்டு ஓடிட்டுருக்கேன். ஓகே, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. பவர் சைடுன்ட்டு ஓட்டினா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சாச்சு. இதே சைடில் ஒட்டிடுற மாதிரி கேட்பேன் பாருங்கள், அதை பாருங்கள், இன்னும் நல்லாவே இருக்கும். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, சைடில் ஒட்டிங்க பார்த்தீங்களா? இதேமாதிரி சைடில் ஓட்டினா தான் இதை வீலை சுற்றி விட்டால் சூப்பராக இருக்கும். உள்ளே ஓட்டினா நல்லாவே இல்லை, சைடில் இந்த வண்டிக்கு ஒயிட் தான் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் மேலே ஸ்டிக்கரை பூரா ப்ளூவாக மாற்ற போகிறேன். வண்டிக்கு சைடில் பூரா ஸ்டிக்கரே கிடையாது. சைடில் பூரா ப்ளூ கலர் ஸ்டிக்கர் போனால் கீழே ஓட்டினதுக்கு இந்த சைடில் பூரா மறுக்காடு டேங்கு இது பூரா ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.